விஷயத்தை நான் பதிவு பண்றேன். சாமியார்கள் போலி சாமியார்கள். காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள், அது இவ்வளவு பெரிய கேவலமான விஷயங்கள் தியாகராயருக்கு மட்டுமல்ல, மகாத்மா காந்திக்கே நடந்திருக்கு. 1927 மகாத்மா காந்தி அவர்கள் சுற்றுப்பயணத்துக்காக சென்னைக்கு வந்திருக்கிறார். அப்ப கொங்கு மண்டலத்தில் சங்கராச்சாரியார் இருக்கிறார். அவர்கிட்ட இவர் ஆசி வாங்கறதுக்காக போறார். போனவரை வீட்டுக்குள்ள விடாம மகாத்மா காந்தி வீட்டுக்குள்ள வந்தா தீட்டுன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டகைக்கு வர சொல்லி அங்க ஆசி கொடுக்கிறாரு. யாரு? சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியாருக்கு அப்போ வயசு 34, காந்திக்கு வயசு 58. ஒரு மகாத்மாக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண ஆத்மாக்களுக்கான நம்மளுடைய நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? சரி, இது 1927 தான் நடந்துச்சு, அதை ஏன் இப்ப சொல்றேன்னு கேக்குறீங்களா? இப்பவும் அதே நிலைமை தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்க உட்காருவாரு? சுப்பிரமணிய சாமி போய் சங்கராச்சாரியரை பார்த்தா எங்க உட்காருவாரு? எங்க உட்கார வைக்கப்படுகிறார்கள்? இதுல தெரியுதா இல்லையா?